முழிச்சிருந்தான்னா நம்ம என்ன சொல்கிறோமோ அது எல்லாத்தையும் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்கான். அந்த அம்மா வந்து நம்ம காரில் தான் கொண்டாந்து இங்கே பெருமாநல்லூரில் பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விட்டோம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் திருப்பி திருப்பி சொல்லிட்டு வந்துட்டுருக்கான் அவங்க கூட கூட பேசிக்கிட்டு. அப்புறம் உங்கள் அம்மா லட்சுமி நான் பிடிச்சிட்டு போயிட்டோம்னு கேட்டால் அப்படிங்கிறான். எப்படி நக்கல் பண்ணிவிட்டு கிண்டல் பண்ணி பேசிட்டு வராங்க. வர வர வாய் ஓவர் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ குளிர்க்குதம்மா வந்துங்க சூடாக கடலக்காய் வேக வச்சு வச்சுருக்கேன். நேற்று காலையில் போகும்போது மாமா வாங்கினாங்க, எங்கள் வீட்டுக்கே கொண்டு வந்திருந்தாங்க. கடலக்காய் வாங்கினோம். நேற்று கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு லேட் ஆகிட்டு சாயந்தரம் தான் சாப்பாடே சமைச்சாங்காட்டி கடலக்காய் இது என்ன கடலக்காய்ன்னு பேச்சு வழக்கில் சொல்லி அப்படியே வருதுங்க. நேற்று வேக வைக்கல, இப்போ தான் வேக வச்சுருக்கேன். மழை வந்து நசன்னு தூரிகிட்டே இருக்குதுங்க. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வந்து விசையாக பேஞ்சிட்டு விட்டால் கூட தெரிவிச்சுக்காது. இது காலையிலேருந்து பொழுதா வரைக்கும் சும்மா தூரிகிட்டே இருக்குது பொசுன்னு. தண்ணியெல்லாம் கையில் தொடவே முடியல, அவ்வளோ விறுவிறுன்னு ஜில்லுன்னு இருக்குது. ஏதோ பனிப்பிரதேசத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குங்க. குளிர் பயங்கரமாக இருக்குது. உங்கள் ஊர்லேயும் இப்படி தான் இருக்கான்னு சொல்லுங்கள். எங்கள் அண்ணா வேறு மலைக்கு போயிருக்காரு. அங்கெல்லாம் கிளைமேட் எப்படி இருக்குது, மழை வேறு பெஞ்சிட்ருக்கா என்னன்னு தெரியல. அங்கே கோயில் நேற்று அம்மாட்ட சொல்லியிருக்காங்க சன்னதிக்கு போயிடுவேன் இன்றைக்கி, அப்புறம் மலையிலேருந்து இறங்கிட்டு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி ஃபோன் பண்ணாலுமே வந்து ஃபோன் டவர் கிடைக்கல, ரீச் ஆகவே இல்லை. இன்னுமே மேலே தான் இருப்பாங்க போல், இன்னும் கீழே இறங்கலையாட்டிருக்குங்க. சாமி பார்த்துட்டு அங்கெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரில. அவங்க எப்போவுமே பெருவழியில் தான் போகிறாங்க வருஷம். இப்படி வேறு மழை பெஞ்சிட்ருக்குது. அங்கே சேரும் சகதியமாக இருக்கும். நல்லபடியாக சாமி போய் பார்த்துட்டு வரணும். ஐயப்பன் தான் வழிவிடணும். எல்லோரும் நல்லபடியாக சன்னதிக்கு போய் அவரை பார்த்துட்டு வரணும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஈவினிங் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அப்டேட்டு. நீங்களாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.